அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொன்னா, மனித வாழ்க்கையில் புகழ் தரும் ஒரு லக்கணங்கள்லாம் இருக்குது. புகழ் தரும் லக்கணம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? புகழ் அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும், உச்சத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார் என்ன செய்யணும்? மனித வாழ்க்கையில நாம் சில ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிடணும். ஜோதிட ரகசியங்களை நீங்கள் தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நீங்க புகழ் பெறணும்னு நினைக்கீங்க, எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான யோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த லக்கணங்களை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி என்ன புதுவிதமானதுன்னு எல்லாம் நம்ம பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் சொல்லி வச்சுட்டு போன ஒரு இதைத்தான் நம்ம திரும்ப எடுத்து கொடுக்குறோமே தவிர, புகழ் தரும் லக்கணம் என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். லக்கணாதிபதி, லக்கணாதிபதினா நீங்க தான், லக்கணமும் நீங்க தான், லக்கணாதிபதி நீங்க தான். அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு, லக்னாதிபதி ஒரு இடத்துல நின்றுப்பார். அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஸ்திரராசி எதுவோ அதுதான் புகழ் தரும் லக்கணம். லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஸ்திர லக்கணம். ஒருவேளை அவர் ஸ்திர லக்கணத்திலே உட்கார்ந்திருக்கலாம். ஸ்திர லக்கணம் என்பது என்னது? பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியதான் ஸ்திர லக்கணம். இது எல்லாரும் தெரியாம என்ன செய்யறாங்க தெரியுமா? எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படிங்கிற லெவலுக்கு தான் நீங்க போயிடுறீங்க. பணவரஸ்தானம் தான் ஸ்திர லக்கணங்கள். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 தான் ஸ்திர லக்கணம். இந்த ஸ்திர லக்கணம் தான் பொருளாதாரத்தை கொடுக்கும். இப்ப என்ன, உங்களுக்கு பணம் வேணுமா? உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஸ்திர லக்கணம் எதுவோ, என்ன ஸ்திர லக்கணம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 159. 159 என்பது கோணம். இந்த கோணத்தில் எது ஸ்திரம்? அந்த ஸ்திரத்தை போய் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அவரை போய் பார்த்து வணங்கி நெடுஞ்சாங்கடையா விழுந்து, ஐயா எனக்கு என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னா, அவரு ஒன்னும் கவலையே விடாதப்பா, உனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படிம்பாரு. ஒன்னும் கவலையே விடாதப்பா கொடுத்துருவேன் அப்படிம்பாரு. அப்ப அந்த கவலையை விடாத கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவதை நம்ம தெரியாம என்ன சொன்னோம்னா, ஓடி 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 போறோம். ஓடி ஓடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதன் பணத்தோடு இன்பத்தோடு வாழும். பணத்தோடு வாழணும், பணத்தோடு இன்பத்தோடு வாழணும். பணம் வேணும்யா, எனக்கு பணம் தான் குறி, அதற்கு வழி சொல்லு அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு சொல்ல போறதே அதுதான். என்னுடைய வாழ்க்கையே பணம் தான் குறி, நான் அள்ளி கொளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஸ்திர லக்கணம் எதுவோ, ஒன்று ரிஷபமாக இருக்கலாம், அல்லது சிம்மமாக இருக்கலாம், அல்லது விருச்சிகமாக இருக்கலாம், அல்லது கும்பமாக இருக்கு. இந்த 4 தவிர என்ன சொன்னா இவங்கதான் பணபர ஸ்தானாதிபதி அப்படின்னு அவங்களுக்கே முத்திரை குத்திட்டாங்க. அதனால் அவர்கள் ஸ்திரமானவர்கள். அந்த ஸ்திரமானவர்களுடைய இதை நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்னா, நீங்கள் வழிபாடு பண்ணணும். அந்த கட்டத்திற்கு உண்டான நாயகன் யாரு? ரிஷபமா சுக்கிரன், அதற்கடுத்து என்ன சொன்னா சிம்மமா சூரியன், விருச்சிகமா செவ்வாய், கும்பமா சனி. இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரை என்ன சொன்னா, பொருளாதார நலிவு ஏற்படுகின்ற காலத்தில எல்லாம் ஒருத்தருக்கு பொருளாதார நலிவு ஏற்படுகிறது என்று சொன்னாலே, உங்களுடைய லக்கணத்திற்கு, உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திர இடத்திற்கு ஸ்திரலக்கணம் எதுவோ அவரை ரொம்ப நாளா டச் பண்ணாம விட்டுட்டேன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளையும் ரொம்ப நாளா டச் பண்ணாம விட்டாச்சுன்னா அது சொரணை இல்லாம போயிடும். உண்மையால சொரணை இல்லாமலே போயிடும். ஒரு பொருள் பயன்பாடுக்கு இல்லை,
அதனாலதான் என்ன சொல்றான்னா, சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போய்யா அப்படின்னு எதுக்கு சொல்றான்? வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போ, அந்த நவகிரகத்தை சுத்து அப்படிங்கிறதுக்கு சொல்லும் போது, உங்களுடைய லக்னாதிபதிக்கு வந்து என்ன சொன்னான்னா, நின்ற இடத்திற்கு ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரலக்கணம் 159 வந்து ஏதாவது ஒரு ஸ்திரலக்கணத்துக்கு உண்டான அதிபதி அந்த 9 கூட்டத்துல ஒருத்தர் இருப்பார். அவரை போய் நச்சுன்னு பிடிச்சிங்க, கொஞ்சம் உத்து பார்க்கணும். சாமி நீங்க தானா எனக்கு இந்த வழியெல்லாம் சொல்றது, கொஞ்சம் வேலை செய்யுங்க சாமின்னு என்ன செய்வார்னா, தெய்வங்கள் எப்பயுமே கொடுக்க காத்திருக்கின்றன, ஆனால் நம்ம வாங்குவதற்கு ரெடியா இருக்கணும். அது கொடுக்கறது தான் வேலை. தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் கொடுத்துத்தான் பழக்கம். அது உங்ககிட்ட வந்து என்ன சொன்னா, பூமாலையை வாங்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து, பூமாலையை கழுத்துல போட்டுறீங்க, அது என்ன கழுத்துலயே கடைசி வரைக்கும் வச்சிருக்குது. சாயந்தரம் தூக்கி வந்து வந்தவனுக்கெல்லாம் கொடுத்து விட்டுறாங்க. அப்படி கொடுக்க முடியல, எனக்கு மிச்சம் கிடந்தது நினைச்சா தண்ணியில் கொண்டு போய் போடுறாங்க. அப்ப தெய்வங்கள் வந்து கொடுப்பதற்குத்தான் படைக்கப்பட்டது. பிரபஞ்சங்களுடைய ரகசியங்கள் வந்து அங்கே வந்து உருவேற்றப்பட்டுள்ளது. அது இன்று வரை வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு என்ன டச்சபிலிட்டி இருக்குது, அதே சமயம் அதாவது வந்து உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 1, 5, 9 எது ஸ்திரலக்கணமோ அந்த லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒன்னு செயற்கையான சந்திரனை உருவாக்கிறணும். அப்ப செயற்கையான சந்திரன் என்பது யாரு? உங்க பேர் தான். இதை ஒன்னத்தான் நம்மளால மாத்த முடியும். நம்மளால மாத்த முடியும். வேற எதையுமே மாத்த முடியாது. சூரியனை மாத்த முடியாது, இயற்கையாகவே பிறந்த நட்சத்திரத்தை மாத்த முடியாது, எந்த கிரகங்களையும் எந்த இடத்துலயும் வந்து மாத்த முடியாது. ஆனால் ஒரு மனிதனால் மாற்றக்கூடிய சக்தி வந்து யாப்பியம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நாமத்தை நீங்கள் வந்து என்ன சுருக்கியும் கூப்பிட்டு கொள்ளலாம், விருத்தும் கூப்பிட்டு கொள்ளலாம். இல்ல வந்து என்ன நிக் நேமா வந்து என்ன வெறும் இன்சியல் மட்டும் வந்து என்ன சொன்ன 3 எழுத்து போட்டு வந்து அப்படி போட்டு சைன் பண்ணலாம். இது இன்னைக்கு வரைக்கும் வந்து இதுதான். அப்ப அந்த யாப்பியம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான எழுத்தை உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 9 சந்திரனை உங்களுடைய எனக்கு 9 இருக்குது. அந்த இது வந்துருச்சு. எனக்கு வந்து என்ன சொன்னா, தனுசுல வந்து சுக்கிரன், 9 யார் சூரியன். அப்ப அந்த சூரிய பகவானை வந்து என்ன சொன்னா, வழிபாடு செய்ய 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 பிரபலமாகுவதற்குண்டான யோகம் வந்தது. அப்ப பெயர் வந்து என்ன சொன்னா 7 ஆரம்பிக்கிறதுனால அது அங்க போய் கார்த்திகை நட்சத்திரத்துல உட்காரும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல தான் உட்காரும். அப்ப லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்துல வந்து என்ன சொன்ன பேரு அந்த இருந்தாலும் எங்க டச்சபிலிட்டி ஆகும், அந்த இடத்த டச்சபிலிட்டி ஆகும். அங்க இருக்கிற உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை போய் டச் பண்ணும் போது என்ன சொன்னா வந்து எல்லாமே நடக்கும். இப்படித்தான் பேர் வைக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேர் வைக்கலாம். எது தேவையோ அதுக்கு படிக்கலாம். ஒருத்தர் வந்து நான்வெஜ் ஹோட்டலுக்கு போறான், ஒருத்தன் வந்து ஒன்லி பியூர் வெஜ்ஜுக்கு போறான், ஒருத்தன் வந்து சைனீஸுக்கு ஒருத்தனும் போறான், ஒருத்தன் வந்து என்ன ஹை கிளாஸ் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான். இதுல வந்து நீங்கள் எந்த ரூபத்திற்கு போகணும்னாலும் ஜோதிடத்திற்குள்ள வழி இருக்கு. உங்களுடைய விருப்பம் தான். அப்ப நீங்கள் பேரு, புகழ், பணம் இது ரெண்டும் முதல்ல வேணும். நமக்குன்னு ஒரு பேர், ஒரு நேம், நல்ல மனுஷையா அப்படின்னு வந்து வேணும். அதே சமயத்துல ஒரு பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது என்ன சொல்றான்னா புகழ் தரும் லக்கணம் தான். உங்களுக்கு புகழ் தரும் லக்கணம் ஒண்ணு உண்டு. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடாம இருந்துட்டீங்க. அதுக்கு யார் என்ன செய்வோம்? எனக்கு சிம்மம். புகழ் தரும் லக்கணம் வந்து என்ன சொன்னா சிம்மம். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த சில பேருக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து புகழ் தரும் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 4 லக்கணத்துல ஒண்ணுதான் வரும். 4 லக்கணத்துல ஒரு லக்கணம் தான் வரும். வேற எதுலயும் மாத்தி எல்லாம் வராது. அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துங்கள்.
நடைமுறைப்படுத்துங்கள். அப்ப நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, புகழும் பணமும் கஷ்டம் இல்லாமல் கிடைக்க, புகழும் கஷ்டம் இல்லாம புகழும் பொருளும் புகழும் பொருளும் கஷ்டம் இல்லாம கிடைக்கணும். அதற்கு உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 1-5-9 எது ஸ்திரலக்கணமாக வருகிறதோ அதில் உங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரம், உங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் பெயரை வைத்து பாருங்கள். புகழும் வரும், பணமும் வரும். பணம் வருவதற்குண்டான ரகசிய வழியும் இதுதான். எல்லா மனிதனும் என்ன சொன்னா, இப்ப நாங்க ஆன்மீகத்துல வந்துட்டோம், ஜோதிடத்துல வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன சொன்னாலும் பொருளாதாரம் வருது, கர்மாவை தூக்கி அலையிறோம். அது நம்மளுடைய விதியாகி போச்சு. சில பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா எதுக்குடா நிம்மதியா என்ன சொன்னான்னா பேரும் புகழோடு இருக்கணும், நல்லா சம்பாத்தியம் இருக்கணும், ஹாயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அது லக்னாதிபதி நிக்கிற இடத்தை பொறுத்து, லக்னாதிபதி நிக்கிற இடத்தை பொறுத்து. எனக்கு தனது வீட்டுல நின்னாரு, நான் ஆன்மீகத்துக்குள்ளதான் நான் போக முடியும். அங்க இருந்தானே அதுக்கு உண்டான ஸ்பிரிச்சுவலை வாங்க முடியும், இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? அதே சமயத்துல தேவதா லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, தேவதா லக்கணத்துக்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு என்ன சொன்னா உபயம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அங்க குரு நின்று போயிட்டாரு. குரு நின்னா என்ன போய் நான் போய் என்ன பண்ண முடியும்? பிராமணனுக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய ஆச்சாரம், அனுஷ்டானம், மந்திரம், எந்திரம், தந்திரம் தான் நான் கொண்டு போக முடியும். வேற ஒன்றும் கொண்டு போக முடியாது. எல்லாம் கொடுப்பினை தான், எல்லாமே கொடுப்பினை தான். எதுவுமே கொடுப்பினைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது. அதனால் பணவளத்துடன் வாழ வேண்டும், ஸ்திரமான புகழோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஸ்திர லக்கணம் எதுவோ அந்த லக்கணமே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி. அதுல பேரை வச்சுக்கிடுங்க ஐயா, அவ்வளவுதான். அதுல பேரை வச்சுக்கிடுங்க. அதுல தாராபுலன்ல என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடுங்க. வச்சு அதை புழக்கத்தில் விட்டு பாருங்கள். அதை நீங்களே என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நீங்களே என்ன சொல்றான்னா, அதை பயிற்றுவித்து பரிச்சித்து பாருங்கள். அப்படி பரிச்சித்து பார்க்க கண்டிப்பாக என்ன சொன்ன, சத்தியமா சொல்றேன், ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கு ஜோதிடத்துல வழி இருக்கிறது. ஆனா நம்பணும்ல, எல்லாரும் நம்பணும். இது இப்படியா அப்படியான 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு கிடப்பானுங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 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 கணக்கு சொன்னோம்னா அந்த கணக்கை கரெக்டா பிடிக்கணும். அப்ப பிடிக்க அதான் சொல்லியாச்சுல, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அல்லது என்ன சொல்றேன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடா இல்ல குடிசை சாப்பாடா என்பதை நீங்களே தீர்மானம் பண்ணலாம். அதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் தான் ஜோதிடம். ஜோதிடம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். இதை எடுத்து இயம்புவதற்கு சரியான ஆட்கள் இன்னும் இல்லை. எடுத்து இயம்புகின்ற ஆட்களை என்ன சொன்னா முறைச்சுக்கிட்டு நிக்கிறோம். அப்ப என்ன பண்றது? அதனால இவ்வளவு ஜோதிட நுணுக்கங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது. அதனால் புகழ் தரும் லக்கணமும் பொருளாதாரத்தை தரும் லக்கணமும் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு எது ஸ்திர லக்கணமோ அதில் உங்களுடைய பெயரை என்ன சொல்லலாம்னா அழகாக தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பேரும் புகழோடும் வாழலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.